வெரி குட் ஈவினிங். நம்ம இப்போ செகண்ட் யூனிட்ல செகண்ட் போர்ஷன் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங், செகண்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து என்டையரா டிஃப்ரெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக். பட் நமக்கு செகண்ட் யூனிட்ல ஒரு பார்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே யூனிட்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு வைடு சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய வைடான சிலபஸ். பட் நமக்கு ஒரே ஒரு யூனிட்ல இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வந்து கவர் பண்ண முடியுமோ அவங்க கொடுத்த ஒரு ஒன் ஆஃப் த வேர்ட் டாபிக்ல இருந்து நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்றது நமக்கு வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த ஹெச்ஆர்எம்ல என்னமா மொத்தமா என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு ஹோல் சிலபஸ் தான் இதுல நான் கொடுத்துருக்கேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட மீனிங், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ். அதுல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். சேம் இதுலயும் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லயும். பட் நம்ம பார்க்க போறது எதுன்னு பார்த்தா வெறும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிளானிங் பத்தி மட்டும் தான் டீடைல்டா படிக்க போறோம். தென் ரிமைனிங் வந்து ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல டாபிக்ல நமக்கு கொடுக்கல. பட் வி வில் ட்ரை டு கவர் தட் ஆல்சோ. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். ட்ரேட் யூனியன்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன. தென் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னா என்ன, அதோட ஃபார்ம்ஸ் டைப்ஸ் எல்லாம் என்னென்ன. தென் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட். தென் கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன. தென் எம்ப்ளாயோட வெல்ஃபேர்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் மெசர்ஸ் எல்லாம் இருக்கு. தென் வாட் இஸ் த ரெமுனரேஷன்ஸ் ரிகார்டிங் தட் பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ். இதுதான் நம்ம ஹெச்ஆர்எம்ல முழுசா பார்க்க போறிய டாபிக்ஸ். First we will start with the meaning of HRM. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாவே, இந்த சாப்டர் ஃபுல்லாவே எம்ப்ளாயிஸ் பத்தி தான் வந்து மேக்சிமம் வரும். எம்ப்ளாயரை பத்தி மட்டும்தான் இதுல வரும். ஜாப் அவங்கள பத்தி ரிலேட்டடா மட்டும்தான் வரும். அப்ப பர்சனல்ஸ் அப்படிங்கிறது the persons related to the மேனேஜ்மெண்ட். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல எந்தெந்த பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. தென் பீப்புள் அட் ஒர்க், யாரெல்லாம் அங்க ஒர்க் பண்றாங்க, மேக்சிமம் எம்ப்ளாயீஸ். தென் அதோட மேன் பவர், ஸ்டாஃப், இது எல்லாமே எதை பத்தி தான் சொல்ல வருதுன்னா எம்ப்ளாயீஸை பத்தி மட்டும்தான் இதுல பேசுறாங்க. அப்ப இதை பத்தி மட்டும்தான் நம்ம இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல படிக்க போறோம், இவங்களை பத்தி மட்டும்தான். அப்ப மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு in a simple way we can say that அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் அல்லது பீப்புள்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா they were working together. அப்ப அவங்கள மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அது எம்ப்ளாயீஸ் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ எம்ப்ளாயீஸ் இல்லை அப்படின்னா அவங்களால மேனுஃபேக்சரிங் ஒர்க்கோ ப்ரொடக்ஷன் ஒர்க்கோ கண்டிப்பா எந்த ஆர்கனைசேஷனாலையும் கண்டினியூவா பண்ண முடியாது. அப்போ ஒரு வித்தவுட் பிரேக் அவங்க வந்து அவங்களோட ப்ராசஸ்ல கரெக்டா போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மேன் பவரையும் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா சக்சஸ் ஆக முடியும். அப்ப இதுல ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் இன்வென்சிவ்ஸ் அண்ட் கிளூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கொடுத்திருக்காரு. ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் பீப்புள் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷனல் அண்ட் இண்டிவிஜுவல் கோல்ஸ். இதுல என்னன்னு இருக்குன்னா இண்டிவிஜுவல் கோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயி எதுக்காக அவன் ஒர்க் பண்ணுவான், ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஜாப் வந்து ஏர்னிங்ஸ்க்காக, அவனோட சேலரி அண்ட் ரெமுனரேஷன் தான் அவனுடைய முதல் மோட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாப்ல வந்து கண்டினியூவா இருக்கணும், ரிட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கோலா இருக்கும். அப்ப அது மூலமா அவனுடைய நெக்ஸ்ட் லெவலான அந்த அவனுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து அச்சீவ் பண்றதுக்கு அந்த ஜாப் வந்து வேணும்னு நினைப்பான். அப்போ ஒரு இண்டிவிஜுவலாவும் அவனுக்கு கோல் இருக்கும், ஆர்கனைசேஷன்ஸ்க்கு என்ன கோல் இருக்கும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும், நம்பர் 1 கம்பெனியா வரணும் அப்படிங்கறதுதான். அப்ப இது ரெண்டுமே வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஹெச்ஆர்எம் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஹெச்ஆர்எம் கரெக்டா இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனல் அண்ட் இண்டிவிஜுவல் கோல்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா எம்ப்ளாயிங் பீப்புள் டெவலப்பிங் their ரிசோர்சஸ். அதாவது பீப்புள்ஸ் வந்து
வேலையை விட்டுட்டு போகாத மாதிரி அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த டர்ன் ஓவர் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்றது, அடிக்கடி வந்து பீப்புள்ஸ் வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டே இருப்பாங்க. மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், பட் அந்த ரீசன்ஸ் எல்லாம் இல்லாம அவங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாயியை ரீடைன் பண்ணணும். தென் அது மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய ரிசோர்சஸை வந்து டெவலப் பண்ணணும், தென் அதை மெயின்டைன் பண்ணணும். சேம் திங்ஸ் வி ஆர் காம்பன்சேட்டிங் தேர் சர்வீசஸ் வித் டியூன் அண்ட் ஜாப். அவங்களுக்காக வந்து என்ன பண்ணணும்னா காம்பன்சேஷனும் இருக்கணும். இது எல்லாமே டீடைல்டா அதோட ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். ஜாப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்க ஜாபுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கம்பெனியோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது எல்லா ஒர்க்கையும் பண்ணணும். அப்படின்னா அது யாருனாலதான் பண்ண முடியும்? அந்த ஹெச்ஆர்எம்னால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதோடைய சில போர்ஷன்ஸ் சொல்றதை விட ஃபங்க்ஷன்ஸ்னே சொல்லலாம். ஹெச்ஆர்எம்மோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வரும், தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரும், தென் எம்ப்ளாயிஸ் லெஜிஸ்லேஷன்ஸ், அவங்களுடைய வெல்ஃபேருக்காக என்னென்னலாம் ஆக்ட்ஸ் இருக்கு, தென் டிசிப்ளின்ஸ், டெவலப்மெண்ட், எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும், ஹவு டு ஹாவ் த குட் ரிலேஷன்ஷிப் வித் ட்ரேட் யூனியன்ஸ் கிட்ட எந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், தென் ரிவார்ட் சிஸ்டம்ஸ். கண்டிப்பா வந்து அதுல சக்சஸ் ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாராதான் இருப்பாங்க? எம்ப்ளாயிஸ்க்காக தான் இருப்பாங்க. அப்ப அந்த எம்ப்ளாயிஸ்க்கு நல்ல ரிவார்ட்ஸ் கொடுக்கணும், தென் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே கலந்ததுதான் எதுன்னு சொல்றாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெச்ஆர்எம்ங்கிறது ஜஸ்ட் வந்து பிளானிங் மட்டும் கிடையாது, இது எல்லாமே கலந்ததுதான். அப்ப இதோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கலாம்? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது வந்து ஒரு ப்ராசஸ் தான், அது ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி தான். அது எப்படி இருக்கும்னா ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியா இருக்கும். தென் பெர்வாசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது இட் கவர்ஸ் ஆல் ஓவர் த ஆக்டிவிட்டிஸ் இன் த ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு ஃபீல்டுல மட்டும் இல்லாம அந்த ஆர்கனைசேஷனோட எல்லா ஃபீல்டுலயுமே எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே அது என்ன ஆகும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுதான் வந்து பெர்வாசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஆக்ஷன் ஓரியன்டட், ஆப்வியஸ்லி அதோட ஹெச்ஆர்எம் ஓடது வந்து ஆக்ஷன் ரிலேட்டடா இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு பேப்பர் பென்ல எழுதி வச்சுட்டு அந்த ஒர்க்கை வந்து பாக்குறது மட்டும் கிடையாது. அது வந்து கரெக்டா ஆக்ஷன்ஸ், இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸா இருக்கலாம், இல்ல ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஷார்டேஜ் ஆகுதா இமீடியட்டா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து எம்ப்ளாயிஸே இல்ல அந்த இடத்துல அப்படின்னா அது ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். தென் ஆல்ரெடி ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அது ஒர்க் லோட் அதிகமாகும். இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லாம கரெக்டான டைம்ல அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதனாலதான் அது ஆக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ இட் இஸ் கம்மிங் அண்டர் த இண்டிவிஜுவலி ஓரியன்டட்னு எதனால சொல்றாங்கன்னா இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிஸ் ரிலேட்டடா இருக்கணும், பீப்புள்ஸ் ஓரியன்டடா இருக்கணும். நாட் ஓன்லி த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், அதை வந்து ஜஸ்ட் ஜாப்ல அவங்கள உட்கார வச்சுட்டா மட்டும் போதாது. அந்த பீப்புள்ஸ்க்கு அவங்க என்ன கொடுக்கணும்? ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். தென் அவங்களையும் என்ன பண்ணணும்னா டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்டெகிரேட்டிங் த மெக்கானிசம்ஸ், அதுலயும் என்ன பண்ணணும்? நம்ம புதுசா ஒரு மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை பத்தி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். தென் ஈவன் அவங்களுக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஈவன் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன பண்ணணும்? உருவாக்கணும். தென் காம்ப்ரிஹென்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டா வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்துட்டு போகணும். தென் ஆக்சிலரி சர்வீசஸ், ஆக்சிலரிஸ்னாலே நம்ம படிச்சிருக்கோம், ஆக்சிலரி டு ட்ரேட் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து எப்படி வந்து அதை சப்போர்ட்டிவா வந்து நம்ம கொண்டு போறது, இது எல்லாமே வந்து என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். தென் இது வந்து கண்டினியூஸான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம்ஸ்? வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், என்ன மீனிங், ஹெச்ஆர்எம்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன, அது ஹெச்ஆர்எம் உடைய எதெல்லாம் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், தென் ஃபீச்சர்ஸ், தென் கமிங் டு த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே அதோடைய பெரிய கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி த இண்டிவிஜுவல், இட் இஸ் ஆல்சோ எ குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டைரக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெச்ஆர்எம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும்? அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கா இருக்கலாம், இல்ல ஆர்கனைசேஷன்ஸ்க்கா இருக்கலாம், இல்ல இண்டிவிஜுவலா இருக்கலாம். இந்த மாதிரி கலெக்டிவா எல்லாருடைய கோலையும் அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்ப ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா டு கிரியேட் அண்ட் யூட்டிலைஸ்
an able and motivated workforce. அவங்க ஒரு ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்குறதும் அவங்கதான், அதை கரெக்டா ஃபில் பண்றதும் அவங்கதான், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். அதை கரெக்டா கொண்டு போறதும் வழி நடத்தி எடுத்துட்டு போறதும் யாருதான்? HRM தான். அப்ப அண்ட் ஆல்சோ அவங்களுடைய நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர்னா இப்ப வந்து டாப் லெவல்ல இவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, மிடில் லெவல்ல இவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, லோ லெவல்னா இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரையே உருவாக்குறது யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த HRM தான். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி எல்லா பர்சன்ஸையும் அவங்க என்ன பண்ணணும், அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷனை வந்து வழி நடத்தி எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி கொண்டு போகும்போது அது குரூப்பாவும் இருக்கலாம் இல்ல இண்டிவிஜுவலாவும் இருக்கலாம், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு இன்டகிரேஷன்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பை வந்து ஒரு செக்யூரா பாத்துக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தா HRM உடைய பொறுப்பு. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த HRM. தென் அண்ட் ஆல்சோ இட் கிரியேட் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது என்ன பண்ணும்னா ஒரு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணும். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே அவங்க யார் தான் கிரியேட் பண்றாங்கன்னா HRM தான் கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷனல் கோல். நம்மளுக்கு என்னப்பா, நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய எய்ம் என்ன, அந்த ஆர்கனைசேஷனோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ரிசோர்ஸ்ங்கிறது யார் தான்? நம்ம எம்ப்ளாயிஸ் தான். இப்ப அவங்கள கரெக்டான பீப்புளை கரெக்டான இடத்துல கரெக்டான போஸ்டிங்ல, இட் இஸ் த ரைட் பிளேசிங் த ரைட் பர்சன் அட் அ ரைட் ஜாப் இன் அ ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த வேலையை யார் பாக்குறாங்கன்னா இந்த HRM தான் பாக்குறாங்க. அப்ப அவங்க எம்ப்ளாயியோட முறையில வந்து மெயின்டைன் பண்ணணும், ஹை லெவல்ல ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்ல லெவல்ல மெயின்டைன் பண்ணணும். தென் அவங்களையும் வந்து என்ன பண்ணணும், ஹியூமன் எப்படி வந்து கஸ்டமர் இஸ் த கிங் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் இஸ் த அசெட் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்கதான் வந்து பிசினஸோட அசெட், ஹியூமன் அசெட்ஸ். அப்ப அவங்க என்ன அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஜாப் எப்படி அனலைஸ் பண்றது, இது எல்லாமே யார் பாத்துக்கிறாங்க? HRM தான் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே கரெக்டான சேலரி, ரீசனபிளான சேலரி, கரெக்டான ஒர்க்கிங் டைம் அலாட் பண்றது, தென் அவங்களுக்குள்ள ஒரு ட்ரேட் யூனியனை உருவாக்குறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வர்றது, இது எல்லாமே யாரோட அப்ஜெக்டிவ்ஸ்? HRM உடைய அப்ஜெக்டிவ்ஸ். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளாவும் இருக்கணும், அங்க இருக்கிற ஒர்க்கிங் பிளேஸ், அதை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து கரெக்டா ஸ்டேபிளா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. These are all the objectives of HRM. Then அடுத்தோட ஸ்கோப் என்ன? ஸ்கோப் அப்படிங்கிறது அத வெரைட்டி ஆஃப் HRMனாலே ஒரு பெரிய ஒரு வைடான ஸ்கோப் தான். இதுல வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே, ஒரு மேன் பவரை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒர்க் எல்லாமே அமைச்சு கொடுத்து அவங்க அந்த ஒர்க்ல கண்டினியூவா வேலை பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து யார் தான் பண்றாங்கன்னா இந்த HRM தான் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும்? கண்டிப்பா வைடா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க ஹியூமன் ரிசோர்சஸ பிளான் பண்ணணும். அதாவது எவ்வளவு பர்சன்ஸ் வேணும், இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பர்சன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஜாபை வந்து டிசைன் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். எந்த மாதிரி ஜாப், சூப்பர்வைசரி ஜாப்பா இல்ல வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல வருதா, சிஇஓவா, இந்த மாதிரி அவங்களுடைய ஜாபோட வந்து நேச்சரை வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு போவாங்க. ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் a வெரி பிக் ப்ராசஸ். நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம இப்ப கம்பெனில வந்து இந்த மாதிரி ஜாப் வேகன்சி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரிவீல் பண்ணணும். அது ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாவோ இல்லைன்னா அதுக்கும் நிறைய சோர்சஸ் இருக்கு, நம்ம ஜாப் வந்து இருக்குன்னு சொல்லி வெளியில சொல்றதுக்கு. இப்ப நிறைய வெப்சைட்ல போடுறாங்க, அவங்கவுங்க வெப்சைட்லயே கூட வந்து ஆட் கொடுக்குறாங்க, இல்ல தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கூட இந்த மாதிரி வேகன்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பரான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். அந்த இன்டர்வியூலயும் பாத்தீங்கன்னா எபிலிட்டி டெஸ்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஒரு குரூப் டிஸ்கஷன், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போகும். அப்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்புறமா செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். செலக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஜாபை கொடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கும், இந்த ஜாபோட நேச்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள டெவலப் பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணுவாங்க. அப்ப ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டும் யாரு அண்டர்ல தான் வரும், இந்த HRM அண்டர்ல தான் வரும். ஓகே, நான் உனக்கு நல்ல ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்துட்டேன், உன்னோட ஸ்கில் எல்லாமே நான் டெவலப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்,
நான் அதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வைக்கணும். உன்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் என்ன பண்ணுவேன், எவாலுவேட் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் உன்னை எதுல உட்கார வைப்பேன், ஜாப்ல உட்கார வைப்பேன். அப்ப நீ ஜாப்ல நீ உட்கார்ந்துட்ட அப்படின்னா உனக்கு நான் ப்ராப்பரான ரெமுனரேஷன் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், போனஸ், இல்ல பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே நான் தரணும் அப்படின்னா அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அதை கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். இது உன்னோட ஜாபுக்கு இவ்வளவு சேலரி அப்படின்ட்டு பிக்ஸ் பண்ணணும். அப்ப அதுதான் காம்பன்சேஷன், பிளானிங் அண்ட் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பண்ணியாச்சு, அவங்க ஜாபுக்கு வந்துட்டாங்கன்னா அதோட ஒர்க் முடிஞ்சிருமானா கண்டிப்பா முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவாங்க, போர் ஆயிருவாங்க, இல்ல ரிப்பீட்டடா ஒரே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படும். இப்ப நம்ம ஒரு ஜாப்ல ஒரு எம்ப்ளாயி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு வெறும் சேலரி மட்டும் அவன் பாப்பானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவனுக்கு அந்த சேலரி தாண்டி, ஏன்னா சேலரிங்கிறது உங்களுக்கு எல்லா ஆர்கனைசேஷன்லயும் கொடுப்பாங்க. அப்ப அதை தாண்டி அவன் அந்த ஜாப்ல இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், சேஃப்டி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹெச்ஆர்எம் பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கலாம், மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிஎஃப் அமௌண்டா இருக்கலாம், பென்ஷன் ஃபண்டா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு பண்ணி கொடுக்கணும். அதுதான் வெல்ஃபேர், ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். தென் அதுக்கப்புறமா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கனைசேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு வைடான ஸ்கோப்பை தான் இந்த ஹெச்ஆர்எம் அப்படிங்கறது பாத்துட்டு இருக்கு. Then what is the importance of HRM? இப்ப HRM ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹையர் த ரைட் பர்சன் ஃபார் த ஜாப். எனக்கு ஒரு பிஜி முடிச்சவங்க, இப்ப நம்மளே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தான் தயாராயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பிஜி முடிச்சுட்டோம், பிஎட் முடிச்சுட்டோம், பிஎட் முடிச்சுட்டா கூட நமக்கு ஹையர் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்க இந்த பிஜிடிஆர்பிய கிளியர் பண்ணிட்டு வாங்க, இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாதான் நீங்க ஒரு டீச்சர் ஆகிறதுக்கான கரெக்டான தகுதியான ஆளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர்பி போர்டு சொல்லுது இல்லையா. அது மாதிரி நம்ம ரைட் பர்சனை அந்த ஜாபுக்கு கரெக்டான ஜாபை நம்ம ஹையர் பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்காக அதிகமான செலவு இருக்கக்கூடாது. தட் இஸ் a low attrition rate. ரொம்ப அதிகமான செலவு இல்லாம அவங்கள செலக்ட் பண்ணணும். then ensure the people to their best. கண்டிப்பா இருக்கிற பீப்புள்ல யார் பெஸ்ட்ங்கிறது நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும். இட் இஸ் என்ஷூர் அப்படிங்கிறது நம்ம அது கரெக்ட் தான், அவங்க கரெக்டான பர்சன் தான், he is the right person, he is the best person அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றது. தென் அண்ட் ஆல்சோ இது எப்படி இருக்கணும்னா ரொம்ப டைம் கம்மியானதா இருக்கணும். இட் இஸ் நாட் கண்டக்டிங் த அன்லெஸ் இன்டர்வியூஸ். நிறைய டைம் எடுத்துக்காம டைம் சேவ் பண்ணி கம்மியான டைமுக்குள்ள அந்த ஒர்க் பண்ணணும். நிறைய லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சேஃப்டி, அதே மாதிரி சேஃப்டி லாஸ் நிறைய இருக்கும்போது தட் இஸ் ஆல்சோ நாட் இக்னோர்ட். அதை இக்னோர் பண்ண கூடாது. ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, சேஃப்டி லாஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணணும், ஹெச்ஆர்எம் ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஈக்விட்டி டுவர்ட்ஸ் த எம்ப்ளாயி இன் ரிலேஷன் டு சேலரி. அப்ப சேலரியும் கரெக்டான பர்சன்ஸ்க்கு கரெக்டான ஜாபை நம்ம செலக்ட் பண்ற மாதிரி அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரியான சேலரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும். தென் மோர் ஓவர் அவங்களுக்கான கரெக்டான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அவாய்ட் த அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ். அவாய்ட் அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ். ஒரே ஒரு நிமிஷம் சாய். அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது எந்த விதம், அதாவது அவங்களுக்கு அன்ஃபேரான எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆல் கம்மிங் அண்டர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். Then functions of HRM. Functions of HRM, it is broadly divided into two categories. One is managerial functions, another one is operative functions. The HRM is the management of human resources in the organizations. It is concerned with the creation of harmonious working relationship among its participations and bringing about their utmost the individual development. இப்போ HRM உடைய function அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லெவல்ல டிவைட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான்.
எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் படிச்சோமோ அதே தான். பட் இது எது ரிலேட்டடா இருக்கும்னா எம்ப்ளாயி ரிலேட்டடா இருக்கும். பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அதே தான். பட் நம்ம அதுல என்ன படிச்சோம், பிசினஸ்ல எப்படி மேனேஜ்மெண்ட் வருது, பிசினஸ் எப்படி நம்ம பிளான் பண்றோம், ஆர்கனைஸ் பண்றோம், டைரக்ட் பண்றோம் நம்ம படிச்சோம். பட் இதுல வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணுவோம், ஆர்கனைஸ் பண்ணுவோம், மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அப்ப ஹியூமன் ரிசோர்சஸ் எப்படி பிளான் பண்ணுவாங்க, அதாவது நீ உன்னோட கம்பெனிக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேணுங்கிறத நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், பிளான் பண்ணிடணும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ டிசைட் பண்ணணும். அது அவங்களுடைய பிளான் வந்து லாங் டேர்மா இல்ல ஷார்ட் டேர்மா, இல்ல அத வந்து ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ வந்து அச்சீவ் பண்ற அளவுக்கு நம்ம பிளான் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எதுல வரும்னா பிளானிங்ல வரும். அப்போ number of employees required for the company for a long period or a short period அந்த மாதிரி டிட்டர்மைன் பண்றது பிளானிங். பிளான் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளவு பேர் வேணும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா எந்தெந்த ஃபீல்டுல அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ல வேணும், தென் how many peoples in one department அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கணும். தென் நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் டு த டைரக்டிங் அப்படிங்கிறது பிளான் பண்ணிருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும், தென் டைரக்டிங் அப்படிங்கிறது இப்ப அந்த பர்சனலை நம்ம எப்படி செலக்ட் பண்றது, ஹவு டு ஸ்டிமுலேட் தேம் அண்ட் மோட்டிவேட் த ஆர்கனைசேஷனல் பர்சனல்ஸ், எப்படி வந்து அவங்களை எல்லாம் டைரக்ட் பண்ணி கொண்டு போறது, மோட்டிவேட் பண்றது, உனக்கு என்ன ஒர்க்குங்கிறத நம்ம எப்படி கரெக்டா சொல்றது அப்படிங்கறத நம்ம எப்படி வச்சிருப்போம். ஆல்ரெடி பிளானிங்லயே இதை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். இந்த பர்சனுக்கு இந்த ஜாப், அப்ப இந்த பர்சனுக்கு இந்த மாதிரி நேச்சர்ல தான் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கறதா எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டிங் அப்படிங்கிறதுல வரும். தென் கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். கோஆர்டினேட்டிங் அப்படின்னாலே ஒரு எம்ப்ளாயிஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இன் பிட்வீன் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. தென் ஹவு டு கண்ட்ரோல் இட் இஸ் சேம் மீனிங். அஸ்யூரன்ஸ் ஆர் டைரக்டட் டு த ஆக்ஷன்ஸ், அதாவது அவங்க என்ன அஸ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறது, இல்ல பிளான் படி நடந்திருக்கா, பிளானுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் டு த ப்ரீ டிட்டர்மைன்ட் பிளான் படி அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் கண்ட்ரோலிங். சப்போஸ் அவங்களுடைய பிளானுக்கும் ஆக்சுவலுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலிங்ல வரும். தீஸ் ஆர் ஆல் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது, சாரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது it is coming under 4 categories. First one is employment, second one is HR development, then compensation management, employee relationship. First one employment. Employment na enna abingiradhu, it is the placing the right people under the right person on a right job. அதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட். அப்ப அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்றதா எம்ப்ளாய்மெண்ட்ல வரும். ப்ரொக்யூரிங் அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஜாபை வந்து அனலைஸ் பண்ணணும். அவங்க ஜாப் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, இது என்ன கைண்ட் ஆஃப் ஜாப், இந்த ஜாபுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அவங்க எந்த ப்ராசஸ்க்கு, அதுதான் வந்து பிளானிங்ல வருது, HR பிளானிங்ல. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த ரெக்ரூட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா செலக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஜாபுக்கு இன்டர்வியூ வந்த எல்லாரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செலக்ட் பண்ண மாட்டோம். அது எவ்வளவு நமக்கு தேவையோ அதுல யாரெல்லாம் ஸ்கில்டோ அவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்கள பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணலாங்க, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது எதுலதான் வரும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் வரும். தென் ப்ரமோட் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் திஸ் HR டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வருது, சாரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் வந்து HR டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரைஸ் பண்ணுவாங்க. அதாவது அப்ரைஸ் அப்படிங்கிறது வேல்யூ பண்ணுவாங்க. தென் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது அவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னா they can go with that, or otherwise they will give the training to improve their performance. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கெரியர் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HR டெவலப்மெண்ட்ல வரும். கெரியர் பிளானிங் அண்ட்
development. The next one வந்து compensation management. Compensation is nothing but அவங்கள evaluate பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளவு salary கொடுக்கணும், எவ்வளவு wages கொடுக்கணும், அதான் வந்து compensation. அவங்க செய்யற வேலைக்கு நம்ம என்ன தரோம், wages கொடுக்கலாம், salary கொடுக்கலாம், bonus, incentives, அவங்களோட payroll, இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா compensationல வரும். The next வந்து integrate and maintain of employee relationship. எம்ப்ளாயோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வந்து இது பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அந்த ஜாபை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கிரீவன்சஸ், அதாவது அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் சேஃப்டி இது எல்லாமே பண்ணி கொடுக்கணும். தென் சோசியல் செக்யூரிட்டி பண்ணி கொடுக்கணும். தென் அவங்களோட வெல்ஃபேருக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாயோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஆபரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். மேனேஜ்மெண்ட்ங்கிறது பிஃபோர் எம்ப்ளாய்மெண்ட், ஆபரேஷனல் அப்படிங்கிறது ஆஃப்டர் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது. These are all the coming under human resource management. Human resource management na enna, அதோட features என்ன, அதோட scope என்ன, அதோட objectives என்ன, then what is the function of the human resource management, that is related to HRM. The next second topic is human resource planning. அப்ப human resource planning அப்படிங்கிறது one of the function of the HRM. அது வந்து managerial function அப்படின்னு சொல்லலாம், first most function. அப்ப இந்த ஒரே ஒரு function மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்டா படிக்க போறோம். அதோட மீனிங் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது பத்தி, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. இப்ப பிளானிங்னால என்ன, பிளானிங் அப்படிங்கிறது it is the process of the organizations to ensure that is a right number of and kind of people at the right place at the right time. கரெக்டான பர்சன்ஸ கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான டைமுக்கு அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் பிளானிங். அதை பிளான் பண்ணி அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக, நம்மளுடைய ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக தான். அப்ப இந்த ஹெச்ஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ த ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி. இது எதுக்காக, இதுல எது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி டிட்டர்மைன் பண்றாங்க. தட் இஸ் a pre-determination of needs. நம்ம தேவையை பத்தி முதல்லயே நம்ம என்ன பண்றோம், இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றோம். அண்ட் ஆல்சோ இது எதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேன் பவர் பத்தி மட்டும் தான் இருக்கும். அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கிறது உனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க, அப்ப அவங்களுடைய அவைலபிலிட்டி என்ன, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுவாங்க அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும், ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம கரெக்டான பர்சன்ஸ் அவங்களுடைய டேலண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எவாலுவேட் பண்றதுக்காக பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் த பீப்புள் ஃபார் ஃபியூச்சர்ஸ். ப்ரிப்பேர் பீப்புள் ஃபார் ஃபியூச்சர்ஸ், அதாவது அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு எப்ப வேணா ஆளுங்க தேவைப்படலாம் அப்படிங்கும் போது இப்பவே நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீ டிட்டர்மைண்டா சேர்த்து வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்மளால ரெக்ரூட்மெண்டோடைய காஸ்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அடிக்கடி இன்டர்வியூ எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண முடியாது. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்கன்னா இயர்லி ஒன்ஸோ இல்ல வந்து எப்போ ஏதாவது எமர்ஜென்சி நீடுக்கு மட்டும்தான் வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரெக்ரூட்மெண்டோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஃபியூச்சர்ஸ்ல அவங்களுக்கு தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே பீப்புளை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் ப்ரிப்பேர் பீப்புள் ஃபார் ஃபியூச்சர்ஸ். தென் எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட். எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட், அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து எப்படி இருக்கணும்னா அது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் வில் பி கம்மிங் அண்டர் really sorry. Then and also it cut cost, செலவை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Then it will be focusing on succession planning. succession அப்படிங்கிறது என்ன, it is forthcoming. இந்த வருஷம் நான் இவ்வளவு பேரை வந்து ரெக்ரூட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன், அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா நான் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறதையும் நான் அப்படியே வந்து இதுக்கடுத்து அது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து சக்சஷன் பிளானிங் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ். தென் இதோட ப்ராசஸ், இட் இஸ் a very big process. இப்போ எவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க,
அந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெக்ரூட் பண்ணணும். அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா forecasting the needs of human resources and forecasting the supply of human resources. forecastனா இதுக்கு முன்னாடியே நம்ம கணிக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நீட் எவ்வளவு இருக்கு, அது எப்படி வந்து அந்த நீடை வந்து நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வந்து நம்ம சப்ளை கொடுக்க போறோம், அதுதான் பிளானிங். இப்ப பிளானிங் அப்படிங்கிறது உன்னோட தேவை எவ்வளவு இருக்கு, இதான் எவ்வளவு சப்ளை பண்ண போறேன் அப்படிங்கறத ஃபோர்காஸ்ட் பண்றது. தென் இது ரெண்டுக்கும் உங்க தேவைக்கு நான் சப்ளை கொடுத்துருக்கேனா இல்ல அது ரெண்டுக்கும் இல்ல ஏதாவது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ல கேப் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதும் அதோடைய ப்ராசஸ் தான். அப்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ஏதோ ஒரு ஷார்டேஜ் இருக்கு இல்லைன்னா வந்து ஒரு சர்ப்ளஸ் இருக்கு அப்படின்னா அந்த சர்ப்ளஸையோ இல்ல அந்த ஷார்டேஜையோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணணும். அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து நான் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட ப்ராசஸாகவே இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு தாங்க ஒரு பெரிய டயக்ராம் போட்டு forecasting, சப்ளை, டிமாண்ட், நீட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆள் வந்து வேலையை விட்டு போறானா அந்த ஒரு இமிடியேட்டா வந்து சீக்கிரமா அந்த பிளேஸ்ல வந்து இன்னொரு ஆளை வந்து பிளேஸ் பண்ணிடணும். அதுதான் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா. இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கோட ப்ராசஸ் என்ன, நீ உன்னோட ஜாபை வந்து கண்டினியூவா நீ என்ன பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அந்த எம்ப்ளாயியோட பிளேஸ் காலி ஆயிடுச்சுன்னா உடனே வேற ஒரு எம்ப்ளாயை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டியோ அதோட ஒர்க்கோ வந்து எந்த கேப்பும் இல்லாம கரெக்டா ஒரு ஃப்ளோலயே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட பிளான் என்ன, அதோட பாலிசி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுடைய பிளானிங்ல அவங்களுடைய டிமாண்டையும் சப்ளையையும் ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஏதாவது கேப் விழுந்துருச்சு, அதாவது டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை இல்ல சப்ளையை விட டிமாண்ட் வந்து அதாவது டிமாண்டை விட சப்ளை வந்து அதிகமான பீப்புள் இருக்காங்க, நம்ம ப்ரொடக்ஷன்ல இவ்வளவு ஆட்கள் இருந்தா போதும், இதுக்கு மேல வந்து தேவையில்லை, இதை விட எக்ஸஸா இருக்காங்கனால அந்த எக்ஸஸையும் சரி பண்ண வேண்டியது இந்த ஹெச்ஆர்பியோட வேலை தான். அப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் பிளான் எடுக்கணும். இதுதான் அதோடைய ப்ராசஸ். தென் ஃபோர்காஸ்டிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் சப்ளை அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து சப்ளை வந்து ஃபோர்காஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு அதுல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஃப்ளோ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் இன்வென்ட்ரி அப்படின்னாலும் அவங்களுடைய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். இப்போ வந்து இன்வென்ட்ரினா இந்த இடத்துல ஸ்டாக்னு வராது, அது ஸ்டாக் தான் வந்து குட்ஸை எப்படி ஸ்டாக்னு சொல்றோமோ அதே மாதிரி ஹியூமனையும் என்னன்னு சொல்லுவாங்க, இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஹியூமனையும் வந்து அவங்களையுமே வந்து ஒரு இன்வென்ட்ரியா ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்களா, நம்ம டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்களா. தென் ஸ்கில் இன்வென்ட்ரிங்கிறது எத்தனை பர்சன்ஸ் வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத விட அவங்க ஸ்கில்டு லேபர்ஸா அப்படிங்கறதையும் வந்து என்ன பண்ணணும், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும். தென் மேனேஜ்மெண்ட், ஈவன் தோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது யார் தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க, இந்த ஹெச்ஆர்பி தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. தென் இதுல என்னென்னலாம் டெக்னிக்ஸ் அப்படின்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் தான் வந்து கொஸ்டின்ல நமக்கு வரும். இப்ப நார்மலா இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே அதோட அப்ஜெக்டிவ்ஸா நீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல எழுத முடியும். பட் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்னது, we need to study about it. ஹியூமன் ரிசோர்ஸ் நீட்ஸை பத்தி படிக்க வேண்டிய டெக்னிக்ஸ். மேனேஜரியல் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு, அந்த மேனேஜ்மெண்ட்ல கரெக்டான ப்ராசஸா போயிட்டு இருக்கா, அதாவது எந்த நம்ம எடுத்திருக்க முடிவுகள் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக்ஸ். தென் டெல்ஃபி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றது. டெல்ஃபி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ரிலேட்டட், அதுவும் வந்து இந்த ரேஷியோ அனாலிசிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் மாதிரி, இந்த ஆல்பா பீட்டா அந்த மாதிரி போட்டு அதுவும் வந்து உங்களுக்கு இது எல்லாமே இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த நியூமரிக்கல்ஸ் வச்சுதான் பண்ணுவாங்க. தென் ஒர்க் ஸ்டடி டெக்னிக்ஸ், ஒர்க் ஸ்டடிங்கிறதும் தட் இஸ் ரிலேட்டட் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயிஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அதாவது 8 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8 ஹவர்ஸ்ல அவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ல வந்து எதெல்லாம் வந்து கரெக்டான ப்ராடக்ட், இந்த சில ப்ராடக்ட்ஸ் வந்து சப்போஸ் அவங்க டைம்காக சீக்கிரம் பண்ணிட்டாங்களா, குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரி அதை ஸ்டடி பண்றது ஒர்க் ஸ்டடி டெக்னிக் அப்படின்னு சொல்றது. ரேஷியோ ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதான் ரேஷியோ ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஃபிகர்ஸ் ப்ரீவியஸ் இயரோடதையும் இந்த இயரோடதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பேர்
கம்பேர் பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ற டெக்னிக் வந்து ரேஷியோ ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. சரி, ஓகே. இந்த பிளானிங்கோட பேரியர்ஸ் என்ன, இதனால இதுல என்னெல்லாம் வந்து தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதோடைய தடைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இம்ப்ராப்பர் லிங்கேஜ் பிட்வீன் த HRP அண்ட் ஹார்ட் ரேட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் இப்ப நம்ம எல்லாமே பிளான் படி நடக்குமா அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் 100% அக்யூரேட். 100% நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கும்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்ப கார்பரேட்டுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருப்பாங்க, இந்த HRP வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அது வேலை பார்க்கும். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள இருக்க லிங்கேஜ் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா இம்ப்ராப்பரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ், அப்படி ஒரு ஒன் ஆஃப் த பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் inadequate appreciation of HRP. inadequate appreciation of HRPங்கிறது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து எக்ஸாக்டா இருக்காது, கண்டிப்பா அது நமக்கு போதுமான அளவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தென் இதெல்லாமே எல்லாத்துலயுமே அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், இது சில பேரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் ரிஜிடிட்டி இன் ஆட்டிடியூட்ஸ். கண்டிப்பா அதோட எக்ஸாக்டா இது கரெக்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. தென் என்விரான்மெண்டல் அன்சர்டனிட்டி. இப்போ வந்து நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணி வச்சிருந்தா கூட நம்மளோட அதாவது சம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ், அந்த சுச்சுவேஷன்ஸ்ல சம் அன்சர்டனிட்டிஸ்ல வந்து என்ன ஆகாது, பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தென் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் HRP. நம்ம வந்து HRP பிளான் பண்ணும்போதே லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்குன்னு பிளான் பண்றோம், பட் அது ரெண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் ஆகிறதுக்கு, இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் inappropriate இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ்ல வந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இப்போ ஈவன் பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப நாளா வச்சிருக்க ரெஸ்யூம்ஸ் எல்லாம் வச்சு கூட அதை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டான வந்து அப்ராப்ரியேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னா அது வந்து எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாமே வந்து ஒரு barriers of effective HRP. That's all related to human resource planning. இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னா என்ன, அதுல என்ன ப்ராசஸ், அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், அண்ட் ஆல்சோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது, தென் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, தென் வாட் ஆர் த பேரியர்ஸ் அண்டர் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். தென் தேர்ட் டாபிக் இஸ் ட்ரேட் யூனியன். First topic we discussed about